தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே மலையை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? என்னை மண்ணை உண்டாக்கி ஆண்டவரிலிருந்து எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி என்னை பாதுகாக்கின்றார். என்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதை இஸ்ராயலை காக்கின்றவர் தன்னை அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல அரசர்களும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல இறைவாக்கினர்களும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல நீதிமான்களும் அவர்கள் நீதிமான்களாக, அரசர்களாக, இறைவாக்கினர்களாக உருவாகும் முன்பே ஒரு குழந்தை பருவத்தில் அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களை பெயர் சொல்லி நீ அழைத்திருக்கின்றேன். அவர்களுடைய பெயர்களை உமது உள்ளங்கையில் நீ எழுதி வைத்திருக்கின்றேன். அதே போன்று அதே இறைவாக்கினர்களைப் போல, அதே அரசர்களைப் போல, அதே நீதிமான்களைப் போல இதற்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை கோயிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்து பிறகு அந்த குழந்தை வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் மாசிலா குழந்தைகள் நாளன்று இந்த குழந்தைகள் அனைத்தும் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு உமக்கு காணிக்கையாக்கப்பட்டு பாதத்தில் அவர்கள் அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குடும்பமாக எதிர்காலத்தில் இருக்க நீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தீர்கள். அன்பு ஆண்டவரை, இந்த குழந்தைகள் வானதூதர்களைப் போல இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு வானதூதர்களை உருவாக்கி அவர்கள் செல்கின்ற பொழுதும், வருகின்ற பொழுதும், விளையாடுகின்ற பொழுதும், படிக்கின்ற பொழுதும் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்க நீரே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தீர்கள். இந்த குழந்தைகளுடைய இதயம் ஒரு கண்ணாடி போல, எதையெல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்களோ அவை அனைத்தும் எதிர்கால வாழ்க்கையில் அது அப்படியே பிரதிபலிக்கும். அன்பு ஆண்டவரே, அந்த கண்ணாடியில் நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே அந்த இதயத்தில் பதிய வைக்க வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் அவர்களுடைய ஆசிரியர்கள் மூலமாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளையும் அவர்கள் உள்ளத்திலே நிறுத்தி எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு மனிதனாக, மனுஷியாக மாறும்போது அந்த நல்ல பழக்கத்தை இன்னும் பல விதையாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு தரும் ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்களாக. குழந்தை இயேசுவே, நீர் குழந்தையாக இருக்கும்போது உமது ஒரு உயிரை பாதுகாக்க பல உயிர்கள் சென்றிருக்கின்றன. இருந்தாலும் அந்த ஒரு உயிர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து அந்த ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருந்த எல்லா உயிரையும் பாதுகாக்க, மீட்டெடுக்க அது வாழ்ந்தது. அதே போன்று இந்த குழந்தைகள் ஒவ்வொருடைய ஆன்மாவும் உயிரும் இந்த உலகத்தில் எதையாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து பல ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் ஒரு உயிராக, ஒரு ஆன்மாவாக நீரே இவர்களை மாற்றியிருக்கும். இவர்களுக்குரிய நல்ல உடலுள்ள சுகத்தை, இவர்களுக்குரிய நல்ல ஞானத்தையும், இவர்களுக்குரிய நல்ல அறிவையும் நீரே இவர்களுக்கு நிறைவாக தந்தவர்கள். ஆவியானவரே, காண முடியாதவரே, கண்மணி என காப்பவரே, கால் தாங்கி வழி நடத்துபவரே, இதயங்களின் பிரகாசமே, பிரகாசத்தின் கதிரே, தூய் ஆவியானவரே, இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். எங்கள் கண்களுக்கு படாதவாறு எங்கள் ஆன்மாவையும் எங்கள் உடலையும் நீர் ஊடுருவ செய்கின்று எங்கள் எண்ணங்களை எல்லாம் நீர் சீர்தூக்கி பார்க்கின்றேன். அதே போன்று இதோ உமது பரிசுத்தம், உமது தூய்மை, உமது புனிதம் இந்த குழந்தைகளின் ஆன்மாவை ஊடுருவ செய்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு பெற்றுத் தருவதாக. அன்பு ஆண்டவரே, உமது இரத்த கோட்டைக்குள்ளே உமது இரத்தம் எதிர்காலத்தில் வருகிற அனைத்து பாவங்களையும் மன்னிக்க வல்லது, மன்னிக்க ஆற்றல் மிக்கது. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இவர்களை அபிஷேகம் செய்கிறது, இவர்களை பாதுகாப்பது, இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த இரத்தம் பெற்றுத் தருவதாக. நாங்கள் வேண்டுகின்ற இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் உமது நேச குமாரனாய கிறிஸ்து வழியாக நோக்கி ஜபிக்கிற ஜபக்கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே. இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆரோக்கிய தாயே, இதோ உமது மகனை வளர்க்கும் போது நீ எத்தனை ஆனந்தம் கொண்டீர், எத்தனை இன்பம் கொண்டீர்.
எத்தனை மகிழ்ச்சி அடைந்தோம். அதே போன்று இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீ ஒரு தாயாக இருந்து எப்படி இயேசுவை வளர்த்தெடுத்தீரோ அதே வாழ்க்கை முறையை இந்த பெற்றோர்களுக்கு மேலே தந்து அவர்களுக்கு நீ ஒரு பெற்றோராக இருந்து அவர்களை நீ வழிநடத்தி காக்கவில்லை. அருள் நிறைந்த மரியே வாழ்வு. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீர் உடைய கனியாக்கி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இவரையே இறைவனின் தாயி பாவிகளாக்கி எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாக மாற்றி உண்டாகுது அது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே புகழ். சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா, சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா, வருஷங்களா காத்திருந்தே வா வா, உன் பிஞ்சு விரல் சந்தனமா வீசுதே, உன் பட்டு இதழ் என்னென்னமோ பேசுதே, நீ சந்தனமல்லி வந்தனம் சொல்லி வாழ்த்துறேன், உன்னை கைகளில் அள்ளி கதைகள் சொல்லி பாடுவேன், சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா. ஆத்தோரமா குருவி ஒண்ணு அழகழகா பாடுது, அழகழகா பாடுது, நீ பிறந்த அதிசயத்தை நிலம் பார்த்து கூவுது, நிலம் பார்த்து கூவுது. ஆத்தோரமா குருவி ஒண்ணு அழகழகா பாடுது, நீ பிறந்த அதிசயத்தை நிலம் பார்த்து கூவுது, வானம் மழை தூவுது, பூமி எங்கும் பூக்குது, வானம் மழை தூவுது, பூமி எங்கும் பூக்குது, இடையரோட இடையிலையே கண்ணு ஒண்ணு பாக்குது, கண்ணு ஒண்ணு பாக்குது, விருந்து ஒண்ணு கேக்குது, விருந்து ஒண்ணு கேக்குது, சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா. என்னை பாதுகாக்கின்றார், என்னை காக்குமர் உறங்கிவிட மாட்டார், இந்த இஸ்ராயலை காக்கின்றவர் கண்ணை எழுதும் முறை உறங்குகிறது. ஆமென். தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இதோ இங்கே இருக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் உம் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான உடலுள்ள சுகத்தையும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆசிரியர்களுடைய புகட்டுரையும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான தாய் தந்தையுடைய அன்பும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான பாட்டிகளுக்கும் தாத்தாக்களுக்கும் உள்ள அரவணைப்பையும் நிறைவாக தந்தது. அன்பாண்டவரை குழந்தை இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது இடையர்களும் ஏழைகளும் சூழ்ந்திருந்து அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து அரவணைப்பையும் தந்தார்கள். அந்த ஒரு குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பை பல உயிர்கள் போக்கி அந்த உயிரை பாதுகாத்தன. அந்த உயிரும் கடைசி வரை வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களுக்காக அந்த உயிரும் போக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க அனைவருக்கும் அது மீட்பை தந்தது. அதே போன்று இந்த உலகத்தில் ஏதோ இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா அறிவையும் ஞானத்தையும் தந்து எதிர்காலத்தில் இந்த சமூகத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் உகந்த குழந்தைகளாக ஒரு குடும்பமாக இவர்கள் மாறிட இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த உலகத்தை நாங்கள் காண முடியாதவர்கள் மறைந்திருந்தாலும் எங்கள் ஆன்மாவையும் எங்களுடைய உடலையும்
எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் சீர்திருத்தி பார்க்கின்றேன். இது இந்த குழந்தைகளுக்கு தேவையான அதே பரிசுத்தத்தை, அதே புனிதத்தை, அதே தூய்மையை நீரை தந்து எதிர்காலத்தில் நம்ம உகந்த பிள்ளைகளாக இருக்க நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் நேசகுமாரமாய் கிறிஸ்து வழியாக நோக்கி ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அம்மா, உம்மை போல இந்த உலகத்தில் எந்த தாயும் எந்த தகப்பனும் குழந்தையை வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாசத்தையும் அரவணைப்பையும் ஞானத்தையும் அறிவையும் குழந்தை இயேசுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறோம். இதோடு சூழ்ந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு தாயாக இருக்கிறது. அவர்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் மனபாவத்தையும் ஒரு மக்களிடம் பரிந்து பேசி பெற்றோர்களுக்கு நீரை தந்தது. மறுநிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு யாவையார் மாற்றம் உண்டாகுங்க. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்க நிற்பேன். நீங்க எல்லாரும் குழந்தைங்க வந்து எந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு 60 வயசுக்கு மேல இருக்கிற நீங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. சரிங்களா?